வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கால் கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வதக்கிட்டு இதோட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வெண்டைக்காவோட அந்த வழவழப்பு தன்மை போகும். பாருங்கள், வெண்டைக்காவோட வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு சிலருக்கு வெண்டைக்காய் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பொரியல் எடுத்துடலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும். அதனால நான் இன்னும் கூட டைம் எடுத்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கலந்து விட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கலர் வந்து மாறிட்டே வருது. வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிட்டே வருது பாருங்கள். நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கிறிஸ்பியாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வெண்டைக்காய் பொரியல் தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.